நீங்க சொல்ற மாதிரி மம்தா பானர்ஜி வந்து பாஜக திமுக கள்ள கூட்டணி அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இது வந்து தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியை பெறும், திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் போது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. பாஜகவை பொறுத்தளவிற்கும் இருக்கட்டும், திமுகவை பொறுத்தளவு இருக்கட்டும், யார் அதிகார மையத்தில் இருக்கிறார்களோ அவர்களிடம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்து கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம பழைய வரலாறுல நிறைய பார்த்துருக்கோம். பாஜக கூட நேரடியாக கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக. அப்போ அவங்க மறைமுகமாக கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அதனால எல்லாமே நடக்கும். சரி, இப்போ தாவேகாவுடைய வருகை, விஜயுடைய வருகை சீமானுடைய ஓட்டை பாதிக்குமா பிரிக்குமா? பாதிக்கலாம் செய்யாது, பிரிக்கவும் செய்யாது. அவர் வந்து ஒரு சினிமா நடிகர். அவருடைய நடிகருக்கு ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அவர் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி போன எலெக்ஷனில் சீமானனுடைய வாக்கு குறைக்கணுன்றதுக்காக கமலஹாசன்கிற ஒரு நடிகரை இறக்கி விட்டாங்க திமுக. அதே மாதிரி இப்போவும் திமுக வந்து நடிகர் விஜய் இறக்கி விட்டுருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வாங்கக்கூடிய 3-4% ஓட்டுக்கு தாக்கு பிடித்து அரசியல் நிலைப்பாரா?